ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து திங்கட்கிழமை. அடுத்தது 5வது சம் பார்த்தீங்கன்னா, இது அவங்களே கொடுத்துட்டாங்க. த டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து சண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்டர்டே நம்ம என்ன கிழமைன்னு அந்த சர்க்கிள் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த கிழமைகளுடைய மட்டு எண் ஃபார்முலா, அதை வந்து அதை வச்சு நம்ம இதை போட முடியும். ஸோ எஸ்டர்டேங்கிறது மண்டே. அப்போ டுடே என்ன வரும் அப்படின்னா டியூஸ்டே வரும். அப்போ இந்த டியூஸ்டேவுக்கு முந்தா நாள் தான் சண்டே வருது. ஸோ இதை மையப்படுத்தி தான் அதாவது த டே பிஃபோர் எஸ்டர்டேன்றது முந்தா நாள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து முதல் நாள், இது இன்றைய நாள். அடுத்தது டுமாரோனா நாளைக்கு. அப்போ நாளைக்குரிய நாள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெட்னஸ்டே வருது. இங்கே அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நம்ம டுடேலேருந்து த டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு வரோம். அப்போ ஒரு நாள் கழிச்சு அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னால் தேர்ஸ்டே, வியாழக்கிழமை வருது. அடுத்து 6th சம் பாருங்கள். 2018 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு அந்த சம் இருக்கும். அது வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே 2019ஆம் ஆண்டு வந்து காந்தி ஜெயந்தி வந்து புதன்கிழமை. ஸோ சாதாரண அப்போ நம்ம ஏன் இப்படி நம்ம புதன்கிழமைன்னு எப்படி ஆன்சர் வந்துச்சு, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதே மறு வருடம் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து புதன்கிழமைன்னு ஆன்சர் எழுதியிருக்கேன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த 2018 19 பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2019 என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து சாதாரண ஆண்டு. சாதாரண ஆண்டில் எத்தனை வாரங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். 52 வாரம், ஒரு நாள் இருக்குது. அப்போ இந்த 52 வாரத்தை விட்டுறணும். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது இல்லையா, அந்த ஒரு நாளை நம்ம செவ்வாய்க்கிழமைக்குரிய மட்டு எண்ணோட கூட்டுறோம். அப்போ செவ்வாய்க்கிழமைக்குரிய மட்டு எண் வந்து 2. அதோட அந்த 1 கூட்டணும். இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள் வருது இல்லையா, அந்த ஒரு நாளை நம்ம கூட்டினா 3. அப்போ 3ங்கிறது மட்டு எண் கணிதத்தின்படி என்ன கிழமைன்னு பார்க்குறோம், புதன்கிழமை. அதனால் ஆன்சர் வந்து புதன் வருது. அடுத்தது 7வது சம் பாருங்கள். 27லேருந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த 5 கழிக்கணும். கழித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 22. ஏன்னா ஒரே மாதத்தை பற்றிய கணக்கு தான் இது. அப்போ அந்த மாதத்திலேயே 27ஆம் தேதின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதமாக இருக்கிறதுனால நம்ம 27லேருந்து அவங்க கொடுத்துருக்குற 5 கழித்தோம்னா 22. இந்த கூட்டுத்தொகையோட அவங்க கொடுத்துருக்குற திங்கக்கிழமைக்குரிய மட்டு என்ன நம்ம கூட்டுறோம். கூட்டினோம்னா 23 வரும். இந்த 23 7ஆல் வகுத்தோம்னா மீதி வந்து 2 வருது. மட்டு எண் கணிதத்தின்படி 2ங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமையை குறிக்கும். அப்போ 7th கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை. அடுத்தது 8th சம் பார்க்குறோம். இந்த 8th சம்மில் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு